வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க? எம்ஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் லத்திகா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெனியூவபிள் எனர்ஜியான சோலார் எனர்ஜிக்கு மிகவும் பயன்படக்கூடிய இன்வெர்ட்டரான க்ரோவாட் இன்வெர்ட்டருடைய வாரண்ட்டி எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த வாரண்ட்டியை எப்படி கிளைம் பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோவாட் இன்வெர்ட்டர் இது சோலாருக்காக பயன்படுத்தப்படும் இன்வெர்ட்டர். இது சீனாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. க்ரோவாட் லான்ச் பண்ணதுலேருந்து ஸ்டில்னா வரையும் அவங்களோட இடத்த டாப் 5லேயே தக்க வச்சிட்ருக்காங்க. அவங்களுடைய சர்வீஸை பார்த்திங்கன்னா பேன் இந்தியா முழுவதும் கொடுத்துட்டு வராங்க. வாரண்டியில் எதெல்லாம் கவர் ஆகும், அதை எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். வாரண்டியில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் கவரேஜ் ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க. க்ரோவாட் இன்வெர்ட்டர், க்ரோவாட் மானிட்டரிங் சிஸ்டம், அது இல்லாமல் மானிட்டரிங் சாஃப்ட்வேர், இது எல்லாத்துக்குமே அவங்க வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஏதாவது ஃபால்ட் ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு மெயில் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நம்ம ஆன்லைன்லேயே இந்த வாரண்டியை கிளைம் பண்ணலாம். ப்ராடக்டோடைய வாரண்டியை கிளைம் பண்ணுறதுக்கு க்ரோவாட் இன்வெர்ட்டருடைய சீரியல் நம்பர் ரொம்பவும் முக்கியம். அதாவது நீங்கள் எந்த இடத்துல ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுடைய இன்வாய்ஸில் சீரியல் நம்பரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லைனா அவங்களுடைய லெட்டரில் சீரியல் நம்பரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் சீரியல் நம்பர் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை அவங்களும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இன்வெர்ட்டருடைய பேக் சைடில் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த சீரியல் நம்பரை யூஸ் பண்ணி ஆன்லைன் மூலயமாவும் கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு க்ரோவாட் இன்வெர்ட்டருடைய வாரண்ட்டி கிளைம் ஃபார்ம். இது உங்களுக்கு சாம்பிள் வாரண்ட்டி கிளைம் ஃபார்ம் தான் காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோடைய மாடல் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மாடல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் என்ன கிலோவாட் இன்வெர்ட்டர் வாங்குறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் வாங்குறீங்க, 5 கிலோவாட் இன்வெர்ட்டரில் 5 கிலோவாட் இன்வெர்ட்டரில் சிங்கிள் ஃபேஸும் இருக்குது, 3 ஃபேஸ் இருக்குது. அப்போ 3 ஃபேஸ்னால் TL3Xன்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. ஸோ அந்த மாடல் நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணணும். நீங்கள் என்ன கிலோவாட் இன்வெர்ட்டர் வாங்குறீங்களோ அந்த கிலோவாட் இன்வெர்ட்டருடைய மாடல் நம்பர் ப்ராடக்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் மாதிரி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயே மாடல் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாடல் நம்பரை மென்ஷன் பண்ணி இங்கே கொடுக்கணும். அண்ட் தென் சீரியல் நம்பர் கொடுக்கணும். சீரியல் நம்பர் நான் ஏற்கனவே சொன்னேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்வெர்ட்டருடைய பேக் சைடில் சீரியல் நம்பர் இருக்கும். நீங்கள் அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் எந்த கம்பெனியில் வாங்குனீங்க, அந்த கம்பெனி நேம், கான்டாக்ட் பர்சன்ஸ், இதெல்லாம் கொடுக்கலாம். பேனலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கணும். எவ்வளோ ஸ்ட்ரிங் ஆஃப் பர் MPPT அந்த டீட்டெயில்ஸை இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் பேனல் ஃபார் ஈச் ஸ்ட்ரிங்கோட டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மெயில் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் மெயில் அனுப்பும் பொழுதும் சிக்னேச்சர் அண்ட் சீல் ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் எந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த கம்பெனியோட சீல் அண்ட் சிக்னேச்சரை போட்டு நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.